Hi friends, நான் Surya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Portronics அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டரை பத்தி அதை எப்படி யூஸ் பண்றது அன்பாக்சிங் வீடியோ அப்புறம் அதோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா பேக்கை ஓபன் பண்ணிக்கலாம். அதை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம Portronics Beem 200 அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கோம். ஜார்க் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கியிருக்கோம். பில்லு வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து இந்த புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த புக்லெட்ஸ் பார்த்து தான் நாங்கள் எப்படி முதல் ப்ராஜெக்ட் இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அதனால் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எதுவுமே தெரியல. இதை பார்த்துக்கிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் வயர் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட் மாட்டுற மாதிரி. அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் ஜெப்ரானிக்ஸ்லேருந்து ஸ்பீக்கர் 2 கொடுத்துருந்தாங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி, அதை பில்டு குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். போட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனி. அதனால தான் ப்ரொஜெக்டர் இதில் நாங்கள் ரொம்ப தேடி பார்த்து கடைசியாக வாங்கினோம். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஸ்பீக்கரே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் சின்னதாக வந்து நல்லா ஸ்லீக்காக கொஞ்சம் அழகாக பார்க்க நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரொஜெக்டர் எடுத்துடலாம். ஒயிட் கலர் ப்ரொஜெக்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா பேக் பண்ணி 2 கவர் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வாங்கலாம் தான் பார்த்தோம். அப்புறம் ஆன்லைனில் சரி இதை ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பின்னும் பிறகு ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வாங்குறதா வாங்குகிறோம், ஆஃப்லைனில் போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போயிட்டோம். அங்கே போய் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட கேட்டோம். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்துக்கு தான் வாங்கினோம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்ட போகிறோம். ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அது மேலே செட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருகிற அளவுக்கு அந்த ஹைட் வச்சுக்கிற அளவுக்கு நட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து ஹைட் வந்து நம்ம வச்சுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டருக்கு ஒரு ஒயர் கொடுத்துருந்தாங்க. அது மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட்டில் நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். அது மூலமாக வந்து கரண்ட் சர்க்யூட் வந்து நமக்கு ப்ரொஜெக்டருக்கு வரும். ஸ்பீக்கரும் அப்படியே பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்பீக்கருக்கு ஒரு குட்டி ஜாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, மாட்டிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் அப்படின்னு சிம்பிள், அப்புறம் ஃபோக்கஸ் அது இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இருந்துச்சு. அப்புறம் பட்டன் செட்டிங்ஸ் வந்து மேலேயே கொடுத்துருந்தாங்க. பாஸ் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது, அப்புறம் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு பென்ட்ரைவ் மாட்டிக்கிறது, HDMI, அப்புறம் வந்து கேபிள் மாட்டிக்கிறதுக்கு 2 செட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் ஓரளவு கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. ப்ரொஜெக்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப வந்து பிரைட்னஸாக இருக்குது, பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் ஈவினிங் டைம் வந்து செக்அப் பண்ணனால கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து இந்த ஃபோக்கஸ்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். லைட்டாக அப்புறம் ஷேக் பண்ணிக்கிறதுக்கும் மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது, கீழே மேலேயும். அதை ஷேக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் ஃபோனில் வந்து ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொஜெக்டர் வந்து அப்படியே நம்ம ஆண்ட்ராய்டு வியூக்கு ஏற்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பட்டன்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது மேலே, அதை வச்சு அதுவே போதுமான அளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு வியூக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் நேரம் லோடிங் காட்டி கனெக்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ஷன் வந்து நம்ம எந்த டிவைஸில் வேணால் ஆண்ட்ராய்டு டிவைஸ் கொடுத்துக்கலாம். iOSக்கு இதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா பென்ட்ரைவ் நீங்கள் நார்மலாக என்ன வேணாலும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். கீழே வந்து செட்டிங் காட்டுது பாருங்கள். நம்ம அதை அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா ஓகே கனெக்டிங் ஆயிரும். ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்து கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோனில் என்ன மிரர் வருதோ அந்த மிரர் வந்து எல்லாமே அப்படியே வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வீடியோவே ஒன்று எடுத்துகிட்டு அதை எப்படி இருக்குது அப்படி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அதை அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம். வேறு ஏதாவது வீடியோ போட்டால் காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே எடுத்து சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போடுறோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நல்ல குவாலிட்டி வச்சுருக்கியா? இப்போ கேட்டிருப்பீங்க சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஸ்பீக்கர்லேருந்து அவுட்புட் ஆகிற சவுண்ட் வந்து நல்லா கேட்குது. ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸ்க்ரீன் வியூவும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுது. எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பின்னாடி வைக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வந்து பெருசாக தெரியுது. இப்போ ஓரளவு கொஞ்சம் ஒரு 10 மீட்டர்ஸ் பக்கம்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பெருசாக தெரியும். நம்ம அந்த மிரரை வந்து ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு அது வியூவிங் எல்லாமே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து இந்த செட்டிங்ஸ் என்னென்ன பிரைட்னஸ்ஸு,
அப்புறம் அந்த ஓஎஸ்டி டைம் அவுட்டு எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அந்த சவுண்ட் மோடு இதெல்லாம் வந்து அவங்களே ஆப்டிமைஸ் பண்ணி ஒன்று செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க கரெக்டாக. நம்ம வந்து கண்டது கடிதுன்னு மாற்றாமல் அது கொடுத்துருக்கிறத வந்து கரெக்டாக லெவலாக மெயின்டைன் பண்ணிட்டு நமக்கு தேவையான மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எதுவுமே மேக்ஸிமம் மாதத்தில் 1 or 2 days யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண வரையும் அவங்களே எல்லாமே கரெக்டாக வச்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது மட்டும் பார்த்துக்கிட்டோம். நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மீடியாக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ பிக்சர் எல்லாமே இருக்கும். நம்ம பென்ட்ரைவ் மாட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து அதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த போர்ட்டு யூஎஸ்பி மிரரிங் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டிவியில் கொடுத்துருக்க ஆப்ஷன் அதுவும் இருக்குது. iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் சூப்பராகவே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்பி வாங்கலாம். இப்போ போட்ரானிக்ஸ் வந்து பீம் 200 அப்படிங்கிற மாடலை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரொஜெக்டரில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5000 6000 பட்ஜெட்டில் வாங்கலாம்னு பார்த்தோம். அதில் பட்ஜெட் செக்மெண்ட்லாம் வாங்கினா ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்லீஸ்ட் ஒரு இது வந்து 11,000 சம்திங் வந்துச்சு. ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்தியே 11,000 கொடுத்துட்டாங்க. ஓரளவு குவாலிட்டி வைஸாகவும் பில்டு வைஸாகவும் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த டிவைஸ் நம்பி வாங்கலாம், நல்லா இருக்குது. அவ்வளோதான் நம்ம ரிவ்யூ, இதோட ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.